أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய தொடர் நிகழ்ச்சியாக இன்று சகோதரர் நாசர் மௌலவி அவர்கள் மனித மரண தருவாயில் மனிதனின் நிலை என்ற தலைப்பின் கீழே உங்களுக்கு மத்தியில் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى أيضا كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சர்வ புகழும் இந்த அகிலங்களை அடக்கி ஆளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக எந்த ஒரு சக்தியும் உலகத்திலே கிடையாது. அவன் நாடுகின்றவர்களை உலகத்திலே கண்ணியப்படுத்துகிறான், அவன் விரும்பாதவர்களை உலகத்திலே இழிவுபடுத்தி விடுகிறான். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் மௌத் என்ற ஒரு நிலையை கண்டிப்பாக அவன் அடைய வேண்டியிருக்கிறது. எனவேதான் மரணத் தருவாயில் மனிதனது நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும் என்ற ஒரு தலைப்பிலே சில செய்திகளை நானும் நீங்களும் இந்த சந்தர்ப்பத்திலே மீட்டி பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். இந்த உலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் மௌத்தை சுவைத்தே தீரும். ஒவ்வொரு ஆத்மாவும், ஒவ்வொரு உயிரும் மௌத்தை சுவைத்தே தீரும். வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா. நீங்கள் முழுமையாக உங்களது கூலியை கொடுக்கப்படுவதெல்லாம் கியாமத்துடைய நாளிலேதான். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார். எவன் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு வ உதுகிலல் ஜன்னா, சுவர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்பட்டானோ ஃபகத் ஃபாஸ், அவன்தான் வெற்றி பெற்று விட்டான். வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கையெல்லாம் ஒரு ஏமாற்றக்கூடிய அற்பமான ஒரு சுகமாக இருக்கிறது என்று சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தினுடைய 185வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த உலகத்திலே மனிதர்கள் நிரந்தரமாக வாழுவதற்காக படைக்கப்படவில்லை. மாறாக இந்த உலகத்திலே பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும்
மரணத்தை சுமந்து கொண்டுதான் பிறக்கிறான். சில நேரம் இந்த மனிதனுடைய மரணம் அவனுடைய கருவறையில் கூட அவனுக்கு வந்து சேர்ந்து விடுகிறது. பூமிக்கு வராமலேயே எத்தனையோ சிசுக்கள் மரணிப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சில நேரம் குழந்தை பருவத்திலே மரணித்து விடுகிறார்கள். இன்னும் சிலர் தங்களது வாலிப பருவத்திலே மரணிக்கிறார்கள். இன்னும் சிலர் தங்களது முதுமை பருவத்திலே இன்னும் தள்ளாத வயது வரையும் வாழ்ந்துவிட்டு மரணிக்கின்றவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் மரணமே இல்லாமல் ஒரு மனிதர் உலகத்திலே வாழுகிறாரா என்றால் நிச்சயமாக அப்படி ஒரு மனிதனை நாம் காண முடியாது. மரணிக்கின்ற காலம் வேண்டுமானால் வித்தியாசப்படலாம். ஒருவர் 100 வயதுல வாழ வேண்டியவர் ஒரு 6 வயசும் கூட வந்து மூத்தா போகலாம். 106 வயசுல மூத்தா போவார். சில நேரம் 120 வயசுல மூத்தா போனதாக சாதனைகளை எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் என்றோ ஒரு நாள் மனிதன் மௌத்தாகியே ஆக வேண்டும். உலகத்திலே சிலவை ஒரு மனிதனுக்கு சில விடயங்கள் கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். ஒரு மனிதனுக்கு அறிவு கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். ஆனால் மௌத்து என்பது மாத்திரம் எந்த ஒரு மனிதனையும் விட்டு வைக்காது. அல்லாஹு தஆலா சொல்றான், ஐனமா குந்தும் யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்த போதும் உங்களை இந்த மௌத்து வந்தடையும். வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஸையதத்தின், இந்த மௌத்துக்கு பயந்து நீங்கள் ஒரு பலமான ஒரு கோட்டைக்குள் நீங்கள் போய் இருந்து கொண்டாலும் அங்கும் இந்த மௌத்து வரும் என்று அல்லாஹ் சொல்றான். வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஸையதத்தின், பலமான ஒரு கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் இந்த மௌத்து உங்களை வந்து சந்திக்கும் அல்லாஹ் சொல்றான். இந்த மௌத்துக்கு பயந்து மனிதன் எந்த ஒரு ஏற்பாட்டையும் உலகத்திலே செய்ய முடியாது. வேதம் கொடுக்கப்பட்டவர்களை பொறுத்தவரையும் அல்லாஹு தஆலா சொல்றான், இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வோடு ரொம்ப நாங்கள் தொடர்பாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். நஹ்னு அஹிப்பாவுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நாங்கள் ரொம்ப விசுவாசமானவர்கள், அல்லாஹ்வை நாங்கள் கடுமையாக நேசிக்கிறோம், அல்லாஹ் எங்களோடு ரொம்ப இரக்கமாக இருக்கிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஹாது, யூதர்களே, வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களே, இன் ஜஅம்தும் அன்னகும் அவுலியாஉ லில்லாஹி மின் தூனின் நாஸ், மற்ற மனிதர்களை விட நீங்கள் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் என்று சொல்கிறீர்கள். அப்படி நெருக்கமான அன்புள்ளவர்கள் என்று நீங்கள் சொல்வதிலே சரியானவர்களாக இருந்தால் ஃபத்தமன்னஉல் மௌத், நீங்கள் மரணிப்பதை விரும்புங்கள் பார்ப்போம், மௌத்தாகுவதை நீங்கள் விரும்புங்கள் பார்ப்போம். அல்லாஹ் இதை ஒரு சவாலாக சொல்லிவிட்டு சொல்றான், வலா யத்தமன்னவுனஹு அபதன், இவங்க ஒரு நாளும் இந்த மௌத்தை விரும்பவே மாட்டார்கள். ஏன் தெரியுமா? பிமா கத்தமத் ஐதீஹிம், அவர்களது கரங்கள் செய்த தீவினையின் விளைவாக மௌத்தை இவர்கள் விரும்பவே மாட்டார்கள். அல்லாஹ் இவங்க விரும்ப மாட்டான் என்பதற்காக மௌத்தாக்காம விடுவானா? சொல்லிவிட்டு அதே அல்லாஹ் சொல்றான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின், எந்த மௌத்தை விட்டும் நீங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ, விரண்டோடுகிறீர்களோ, ஃபஇன்னஹு முலாக்கீக்கும், அந்த மௌத்து உங்களை வந்து சந்திக்கும். எங்க ஓட போறீங்க? அல்லாஹ் கேட்கிறான், எங்க நீங்க ஓட போகிறீர்கள்? உங்களை வந்து அது சந்திக்கும். சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் திருப்பி கொண்டு வரப்படுவீர்கள் என்ற ஒரு செய்தியையும் அல்லாஹ் சொல்றான். அப்படி என்றால் இந்த மௌத்தை தான் ஒரு மனிதனை சோதிப்பதற்கான ஒரு அளவுகோலாக அல்லாஹ் சொல்றான். சரியான ஒரு மூமினாக வாழுகின்றவன் ஒரு நாளும் மௌத்துக்கு பயப்பட மாட்டான். மூத்தா பெறுவனோ என்ற பயம் யாருக்கு இருக்கு தெரியுமா? எவனிடத்தில் சரியான ஒரு ஈமான் இல்லையோ, எவனிடத்தில் சரியான ஒரு இறையச்சம் இல்லையோ, எவனிடத்திலே அல்லாஹ்வை பற்றிய பயம் இல்லையோ, அவன் மௌத்துக்கு பயப்படுவான். அதனாலதான் முனாபிக்குகளை சொல்லும் போது அவர்கள் கடுமையாக பயப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். மூமின்கள் மௌத்துக்கு பயப்பட மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றானே, இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும், அல்லாஹ் மூமின்களிடத்தில் இருந்து அவர்களது பொருளையும் அவர்களுடைய உடைமைகளையும் அவர்களுடைய உயிரையும் விலைக்கு வாங்கி விட்டான். அல்லாஹ் என்ன கூலி? பி அன்ன லஹுமுல் ஜன்னா, அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்ற பேரத்தின் அடிப்படையில் வாங்கிவிட்டான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படி என்றால் மூமின்களை பொறுத்தவரையும் அவங்க மௌத்துக்கு பயப்பட மாட்டாங்க. அதனால தானே பார்க்கிறோம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நபித்தோழர் கையில ஈத்தம்பழத்தை வைத்திருக்கிறார் சாப்பிடுவதற்காக. உகது போர்க்களத்திலே போர் உக்கிரமமாக நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று போராட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. நபியை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது.
இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த போரிலே நான் கொல்லப்பட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டபோது சொன்னார்கள், என்ன கிடைக்குமா? சொர்க்கம் கிடைக்கும் என்றார்கள். கையில் இருந்த அந்த பழத்தை கூட அவருக்கு சாப்பிடுவது நேரம் போகும் என்று நினைத்தார். தூக்கி வீசினார், போர்க்களத்திலே சென்று மௌத்தாகினார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதான் சஹாபாக்களுடைய அந்த உறுதி. ஏன் அவ்வளவு உறுதி? உலகத்தில் வாழ தெரியாதவர்கள் என்று நினைக்க கூடாது, அல்லது இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஜொலி பண்ண தெரியாது என்று நினைக்க கூடாது. எல்லாம் தெரியும். அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கை அவருடைய உள்ளத்திலே வேறுண்டு இருந்தது. மௌத்து மட்டும்தான் அவர்களுக்கு சொர்க்கம் போறதுக்கு தடை என்று நினைத்தார்கள். ஒரு மூமின் அப்படித்தான் நினைப்பார். யா அல்லாஹ் என்னை மௌத்தாக என்று மூமின் கேட்க கூடாது. ஆனாலும் எப்ப இந்த மௌத்து வரப்போகிறது, அதில் அடுத்த கணம் அல்லாஹ்வுடைய அந்த கூலியை நாம் பெற வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாடு ஒரு மூமினுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். ஆனாலும் பயம் இருக்கும். அல்லாஹ்வுடைய தண்டனையை பற்றி அவனுக்கு அச்சம் இருக்கும். ஆனால் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் ஒரே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பார்கள், யா அல்லாஹ் ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், இந்த நரகத்தினுடைய வேதனையை விட்டும் யா அல்லாஹ் எங்களை காப்பாத்தியா அல்லாஹ். இன்ன அஸாபஹா கான கராமா, இது ரொம்ப பயங்கரமான ஒரு வேதனையாக இருக்கிறது. இன்னஹா சாத் முஸ்தகர்ரம் வ முகாமா, கொஞ்ச நேரமாக அதில் தங்குறதாக இருந்தாலும் நீண்ட நாள் அதில் தங்குறதாக இருந்தாலும் ரொம்ப மோசமான இடம் யா அல்லாஹ் என்று அவர்கள் துஆ செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி என்றால் நாம் விளங்க வேண்டிய ஒரு உண்மை என்ன தெரியுமா? ஒரு மூமினை பொறுத்தவரையும் மௌத்தா போறோமே ஒரு கவலை வராது. அதனாலதான் யுத்தத்தில் போய் ஷஹீதாகினார்கள். ஒரு சஹாபி, உங்களுக்கு தெரியும், அந்த சஹாபி நபித்தோழர் உஹது போர்க்களத்தில் தான் இதுவும் நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதரோடு போர் செய்கிறார்கள். அவர்கள் சொல்றார்கள், அதாவது நான் பதிலிலே கலந்து கொள்ள தவறிவிட்டேன், இன்னும் ஒரு வாய்ப்பு அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தி தந்தால் நான் என்ன செய்வேன் என்பதை அல்லாஹ் உங்களுக்கு காட்டுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்கிறார்கள். அந்த நபித்தோழர் என்ன செய்கிறார் தெரியுமா? அனஸ் இப்னு நத்ர் என்ற ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரோடு உஹது போர்க்களத்திலே அந்த நபித்தோழர் கலந்து கொள்கிறார். உஹது போர்க்களத்திலே நபித்தோழர் கலந்து கொள்கிறார். அந்த போர்க்களத்திலே சில முஸ்லிம்கள் கூட கொஞ்சம் பயந்து பின்வாங்கி விடுகிறார்கள். முனாஃபிக்கள் அப்படியே ஓடிவிட்டார்கள். முஸ்லிம்கள் கூட, உறுதியானவர்கள் கூட கொஞ்சம் பின்வாங்குகிறார்கள். அப்படி பயங்கரமான ஒரு யுத்தம். அந்த ஒரு உக்கிரமாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே கிட்டத்தட்ட தற்கொலைக்கு சமனான ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. உஹது போர்க்களத்தை நோக்கி செல்கிறார். உஹது போர்க்களத்தை நோக்கி செல்கிறார். செல்லும் போது இன்னும் ஒரு நபித்தோழர் காண்கிறார், சாத் இப்னு உபாதா என்று நினைக்கிறேன். சொல்கிறார், சாத் இப்னு உபாதாவே, சாதே, உஹது மகலையிலிருந்து சுவர்க்கத்தினுடைய வாடையை நான் நுகர்கிறேன். சுவர்க்கத்தினுடைய வாடை எனக்கு உஹது பக்கத்திலிருந்து வீசுகிறது என்று சொல்லிவிட்டு தகத்தம முன்னோக்கி செல்கிறார். சாத் இப்னு உபாதா சொல்கிறார்கள், இந்த அனஸ் இப்னு நத்ரை போன்று என்னால் போராட முடியாது யா ரசூலல்லாஹ். அப்படி கடுமையான போராட்டத்தின் காரணமாக அந்த உஹதை நோக்கி முன்னேறி செல்கின்ற போது அவருக்கு என்ன நடந்தது தெரியுமா? காவிர்கள் அவரை கொன்று எப்படி கொண்டார்கள்? பத்த மஸ்ஸல பிஹி, துண்டு துண்டாக ஆக்கி விட்டார்கள். எந்த அளவுண்டா, அந்த அனஸ் இப்னு நத்ர் என்றால் யார் என்று அடையாளம் காண முடியவில்லை. அவருடைய விரல் நுனியை வச்சுத்தான் தன்னுடைய சகோதரி கண்டதாக ஹதீசுகளிலே நாங்கள் பார்க்கிறோம். அப்படி என்றால் மௌத்தை கேடயமாக வைத்துக் கொண்டு போராடியவர்கள் தான் நபித்தோழர்கள். அப்படிப்பட்ட இந்த ஒரு இப்படியான ஒரு நிலைதான் மூமினுடைய நிலை. மௌத்துக்கு பயப்படவே மாட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மௌத்து வருகின்ற போது நமது நிலை எப்படி இருக்கும்? இது முக்கியமான ஒரு ஆய்வு. மௌத்தா போகும்போது எப்படியெல்லாம் நமக்கு என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லாம் ஒரு ஆள் மௌத்தா போறார் என்பதை மட்டும்தான் பார்க்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு யாருக்குமே தெரியாது. அது அல்லாஹ்வுடைய வஹீயின் மூலமாகத்தான் நமக்கு தெரிந்து கொள்ள முடியும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவோடு செல்கிறார்கள். இந்த செய்தியை பரா இப்னு ஆசிப் என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார்கள். خرجنا مع النبي صلى الله عليه وسلم في جنازة رجل من الأنصار. அன்சாரிகள், மதீனாவை சேர்ந்த ஒரு மனிதருடைய ஜனாசாவுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதரோடு நாங்கள் சென்றோம். ஃபன்தஹைனா இலல் கப்ர், கபரடியை நாங்கள் நெருங்கி கபரடியை அடைந்து விட்டோம். வலம்மா யுல்ஹத், ஆனால் கபரு தோண்டப்படவில்லை. அவ்வளவு அவசரமாக ஜனாசாவை கொண்டு சென்று விட்டார்கள். ஃபஜலஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஜலஸ்னா ஹவுல, அல்லாஹ்வுடைய தூதர் கபரு தோண்டப்படும் வரையும் அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டார்கள். நாங்களும் அல்லாஹ்வுடைய தூதரை சுற்றி அமர்ந்து கொண்டோம். கஅன்ன அலா ரூஸினா தைர் வ ஃபீ யதிஹி ஊத்,
மிக அமைதியாக நாங்கள் அமர்ந்து கொண்டோம். அந்த அமைதி எந்த அளவுக்கு என்று சொன்னால், இது கட்டையாக இருக்குமோ என்று நினைத்து பறவைகள் எங்களது தலைகளிலே அமர்ந்து விடுமோ என்று நினைக்கின்ற அளவு ரொம்ப அமைதியாக இருந்தோம். ஆடாமல் அசையாமல் அல்லாஹ்வுடைய தூதரோடு ரொம்ப மௌனமாக நாங்கள் இருந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையிலே ஒரு குச்சியை வைத்து யன்குசு பிஹி ஃபில் அர்த், பூமியிலே அடித்து கொண்டிருந்தார்கள். தலையை குனிஞ்சிக்கிட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபரஃபஅ ரஅஸஹு ஃபகால், திடீரென்று தலையை உயர்த்தி விட்டு சொன்னார்கள், இஸ்தஈது பில்லாஹி மின் அஸாபில் கப்ர், கபருடைய வேதனையில் இருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். இஸ்தஈது பில்லாஹி மின் அஸாபில் கப்ர், கபருடைய வேதனையில் இருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். இஸ்தஈது பில்லாஹி மின் அஸாபில் கப்ர், கபருடைய வேதனையில் இருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்று 3 முறை சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னல் அப்தல் முஃமின், மனிதர்களிலே ஈமானோடு வாழ்ந்த மூமினாக இருக்கின்ற ஒரு மனிதருடைய மரண நிலைமை எப்படி இருக்கும் என்று சொன்னார்கள். இன்னல் அப்தல் முஃமின், ஒரு மூமினான ஒரு அடியான், இதா கான ஃபீ இன்கிதாஇ மினத் துன்யா வ இக்பாலி மினல் ஆகிரா, அவர் இந்த உலக வாழ்க்கையை நிறைவு செய்து கொண்டு அவரது இறுதி மௌத்துக்காக அவரது எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே, நாம் எல்லாம் சக்கராத்துடைய வேதனை சொல்லுவோம். மௌத்தா கிட்டால வந்து சக்கராத்துடைய வேதனை இருக்கிறாரு, தண்ணி கேட்கிறாரு, தண்ணி இறங்க மாட்டேங்கிறலாம் சொல்லுவோம். அப்படியான ஒரு கட்டம், இறுதி நிலையில் அவர் இருக்கிறார். இப்படி இருக்கின்ற போது இவ்வளவுதான் நமக்கு தெரிந்த நிலை. நஸல இலைஹி மலாயிகத்தும் மினஸ் ஸமா, வானத்தில் இருந்து சில மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். எப்படிப்பட்ட மலக்குமார்கள்? பீதுல் உஜூ, அவர்களது முகத்தை பார்த்தால் மிக வெண்மையாக இருக்கும். வெண்மையான முகத்தையுடைய மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். கஅன்ன உஜூஹஹும் அஷ்ஷம்ஸ், அவர்களது முகத்தை பார்க்கின்ற போது சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டிருக்கும். மஅஹும் கஃபன் மின் அக்ஃபானில் ஜன்னah, சுவர்க்கத்தில் இருந்து அவர்கள் துணி வகைகளை கொண்டு வந்திருப்பார்கள். வஹனூத்தும் மின் ஹனூத்தில் ஜன்னah, சுவர்க்கத்திலிருந்து நறுமணங்களையும் அவர்கள் சுமந்து வந்திருப்பார்கள். ஹத்தா யஜ்லிசூ மின்ஹு மத்தல் பஸர், வந்து இந்த மூமினுடைய பார்வை எந்த அளவுக்கு தூரத்துக்கு தெரியுமோ அவ்வளவு தூரத்துல வந்து அடி வானத்தில் அமர்ந்து கொள்கிறார்கள். மலக்குமார்கள் வருகிறார்கள், மூமினு கிட்ட வரமாட்டாங்க. வந்து மூமினுடைய பார்வை தெரிகின்ற அந்த தூரத்திலே வந்து அந்த மூமினுக்கு பார்வை தெரிகின்ற தூரத்தில் அமர்ந்து கொள்கிறார்கள். சும்ம யஜீஉ மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு வந்து ஹத்தா யஜ்லிஸ இன்த ரஅஸிஹி, அந்த மூமினுடைய தலைக்கு அருகாமையிலே வந்து அமர்ந்து கொள்கிறார். அமர்ந்து விட்டு சொல்கிறார், ஐயத்துஹன் நஃப்சு தய்யிபா, நல்ல உயிரே, நல்ல ஆத்மாவே, சிறந்த உயிரே, உஹ்ருஜி இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வ ரிதுவான், அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காகவும் அவனுடைய பொருத்தத்துக்காகவும் உடம்பிலிருந்து வெளியேறிவிடு என்று அந்த மலக்கு சொல்கிறார். ஃபத்தஹ்ருஜு, இப்படி சொன்னவுடன் மூமினுடைய உடம்பிலிருந்து உயிர் வெளியேறுகிறது. எப்படி வெளியேறுகிறது தெரியுமா? தசீலு கமா தசீலுல் கத்ரத்து மின் ஃபீ ஷிகா, ஒரு தோல் பையிலிருந்து எப்படி நீர் சொட்டு சொட்டாக வடிந்து கொண்டிருக்குமோ அவ்வளவு மென்மையாக அந்த உடம்பிலிருந்து உயிர் வெளியே வந்து விடுகிறது. ஃபயஅஹுதுஹா, உடனே மலக்குமார்கள் வந்த அந்த உயிரை வெளியே எடுத்தவுடன் ஃபஇதா அஹதஹா லம் யதஊஹா ஃபீ யதிஹி தர்ஃபத் ஐனின் ஹத்தா யஜ்அலூஹா ஃபீ ذلكல் கஃபன் வ ஃபீ ذلكல் ஹனூத். இப்படி இந்த உயிரை எடுத்தவுடன் ஒரு கண் வெட்டுகின்ற நேரம் கூட விட மாட்டார்கள். உடனே அவர்கள் கொண்டு வந்த அந்த துணி வகைகளாலும் வாசனைகளாலும் அந்த மனிதருடைய உயிரை மூடிக்கொள்கிறார்கள். மூடி வயஹ்ருஜு மின்ஹா கஅத்யபி நஃபஹதி மிஸ்கின் உஜிதத் அலா வஜ்ஹில் அர்த், அந்த உயிரில இருந்து வரக்கூடிய அந்த வாசம் இருக்கிறதே, இந்த பூமியிலே கஸ்தூரியை விட மிகவும் சிறந்த ஒரு வாசம் அந்த மனிதருடைய உடம்பிலிருந்து வீசிக் கொண்டிருக்கிறது. கால், சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபயஸ்அதூன பிஹா, இந்த உயிரை கொண்டு வானத்தை நோக்கி இவர்கள் வேகமாக செல்கிறார்கள். ஃபலா யமுர்ரூன அலா மலஇம் மினல் மலாயிகதி இல்லா காலூ மா ஹாதா ரூஹு தய்யிப், இந்த உயிர் வானத்தை நோக்கி கொண்டு செல்லப்படுகின்ற போது வானத்தில் இடையில் இருக்கின்ற மலக்குமார்கள் எல்லாம் கேட்கிறார்கள், இது யாரப்பா இது?
அழகான வாசம் வீசிக் கொண்டிருக்கிறது, சிறந்த வாசம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த உயிர் யாருடையது என்று கேட்கிறார்கள். மஹாத ரூஹு தையிப், இது எந்த நல்ல ஒரு மனிதருடைய உயிர் கொண்டு செல்லப்படுகிறது என்று விசாரிக்கிறார்கள். ஃபயகூலூன ஃபுலான் இப்னு ஃபுலான், உடனே இந்த உயிரை கொண்டு செல்லுகின்ற மலக்குமார்கள் சொல்கிறார்கள், ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய உயிர் இன்னாருடையது, பி அஹ்ஸனி அஸ்மாஇஹி அல்லதி கானூ யுஸம்மூன பிஹா ஃபித் துன்யா, உலகத்திலே அவருக்கு சொல்லப்பட்ட அழகான பெயரை சொல்லி இந்த மனிதருடைய உயிர் கொண்டு செல்லப்படுகிறது என்று அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். ஹத்தா யுன்தஹு பிஹா இல ஸமாஇத் துன்யா, இந்த உலகத்திலிருந்து வானத்துக்கு இந்த உயிர் கொண்டு செல்லப்படுகிறது. நல்ல மனிதருடைய இந்த உயிர் வானத்தை நோக்கி கொண்டு செல்லப்பட்டு ஃபயஸ்தஃப்திஹூன லஹு, வானத்தை திறந்து விடுமாறு மலக்குகளிடத்திலே அனுமதி கோருகிறார்கள். ஃபயுஃபத்தஹு லஹும், இந்த நல்ல மனிதருக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றது. ஃபயுஸய்யிஹு மின் குல்லி ஸமாஇன் முகர்ரபுஹா இல ஸமாஇ அல்லதி தலீஹா, இந்த உயிர் கொண்டு செல்லப்பட்டதும் என்ன நடக்கின்றது தெரியுமா? முதலாவது வானத்திலே இருக்கின்ற மலக்குமார்கள் இந்த நல்ல மனிதரை வரவேற்கிறார்கள். வரவேற்று இவருக்கு வரவேற்பளித்து இரண்டாவது வானம் வரைக்கும் கொண்டு சேர்க்கிறார்கள். அதே போன்று இரண்டாவது வானத்தில் உள்ள மலக்குமார்கள் இந்த மனிதரை வரவேற்று மூன்றாவது வானத்துக்கு கொண்டு செல்கிறார்கள். மூன்றாவது வானத்தில் இருக்கின்ற மலக்குமார்கள் நான்காவது வானத்துக்கு கொண்டு செல்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு வானத்திலும் இவருக்கு வரவேற்பளிக்கப்பட்டு இவரை வழி அனுப்பி விடுகிறார்கள். ஹத்தா யுன்தஹா பிஹி இல ஸமாஇ ஸாபிஆ, ஏழாவது வானத்துக்கு இவருடைய உயிர் கொண்டு செல்லப்பட்டதும் ஃபயகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல், கண்ணியமும் மகத்துவமும் இல்ல அல்லாஹு தஆலா சொல்றான், உக்துபு கிதாப அப்தி ஃபீ இல்லியீன், நல்லவர்களுடைய பெயர்கள் பதியப்படுகின்ற, நல்ல மனிதர்களுடைய உயிர்கள் பதியப்படுகின்ற இல்லியூன் என்ற அந்த ஏட்டில் இவருடைய பெயரை பதிந்து விடுங்கள். வஅஈதுஹு இலல் அர்த், பூமியிலே இருக்கின்ற அவருடைய உடம்பிலே இவருடைய உயிரை ஊதிவிடுங்கள். ஃபஇன்னி மின்ஹா ஹலக்துஹும், ஏனென்றால் இவர்களை பூமியிலே தான் நான் படைத்திருக்கிறேன். வஃபீஹா உஈதுஹும், இவர்களை பூமியிலே தான் நான் திருப்பியும் கொண்டு சேர்க்கிறேன். வமின்ஹா உஹ்ருஜுஹும் தாரத்தன் உஹ்ரா, இன்னும் ஒரு முறை இவர்களை பூமியிலே தான் நான் வெளியாக்க இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். கால, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபதுஆது ரூஹுஹு ஃபீ ஜஸதி, பூமியில் இருக்கின்ற அவருடைய உடம்பிலே இவருடைய உயிர் ஊதப்படுகிறது. ஃபயஅதீஹி மலகான், இரண்டு மலக்குமார்கள் வருகிறார்கள். எவ்வளவு நேரத்தில் வருவார்கள்? இப்போ நம்மெல்லாம் நினைப்போம் இதெல்லாம் நடந்து முடியறதுக்கு ஒரு வாரம் போமாக்கும் அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதனை அடக்கிவிட்டு அடக்க சென்றவர்கள் திரும்பி செல்லுகின்ற செருப்பினுடைய ஓசையை கூட அந்த மனிதர் கேட்பார். யஸ்மஉ கர்அ நிஆலிஹிம் என்று சொன்னார்கள். செருப்பு சத்தம், நம்மளை அடக்கி போட்டு நம்மளோட குடும்பம் எல்லாம் போறாங்களே என்ற சத்தத்தை கூட அந்த உயிர் கேட்டுக்கொண்டிருக்கும் என்று சொல்கின்ற அளவு வேகமாக மலக்குமார்கள் வந்து விடுவார்கள். வந்து என்ன செய்கிறார்கள்? ஃபயுஜ்லிசானிஹி, இந்த மனிதரை எழும்பி உட்கார வைத்து ஃபயகூலானி லஹு, அவரிடத்திலே சில கேள்விகள் கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க? மன் ரப்புக, உன்னுடைய ரப்பு யாரு? முதல் கேள்விதான். ஆரம்பத்தில் சின்ன வகுப்பு, அதாவது சின்ன காலத்தில் மதரசாக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? கபூரில் இப்படி தான் கேள்வி கேட்பாங்கன்னு நமக்கெல்லாம் பாடமாக்கி தருவாங்க. இந்த மாதிரி பாடமாக்கி எல்லாம் வந்து சொல்ல முடியாது. முனாஃபிக்கும் பாடமாக்கி தான் வச்சிருக்கிறான். உன்னுடைய ரப்பு யாருங்கிறது சாதாரணமான ஒரு கேள்வி தானே, இதுக்கு பதில் சொல்ல முடியாதா அப்படின்னு நம்ம நினைப்போம். அல்லாஹ்வை பற்றி காவிர்கள்ட்ட கேட்டால் கூட என்ன சொல்றாங்க? வலைன் ஸஅல்தஹும் மன் ஹலக ஸமாவாதி வல் அர்த லயகூலுன் அல்லாஹ், வானத்தையும் பூமியையும் படைச்சது யாரப்பான்னு உங்கள்கிட்ட கேட்டால் அல்லாஹ் என்று சொல்கிறார்கள். அப்படின்னா காவிர்களும் கபருக்குள்ள அல்லாஹ் என்ற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்களா? இல்லை. அந்த கேள்விக்குரிய பதிலை யாருக்கு சொல்ல முடியும் தெரியுமா? இந்த உலகத்திலே வாழுகின்ற போது அல்லாஹ்வுக்கு திருப்தியாக வாழ்ந்த மனிதர்கள், அல்லாஹ்வுக்காகவே இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட மனிதர்கள், அல்லாஹ்வுக்காகவே தங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் அமைத்துக் கொண்டவர்கள், அல்லாஹ்வுக்காகவே மனிதர்களோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுக்காகவே மனிதர்களை பகைத்தவர்கள், அல்லாஹ்வுக்காகவே தங்களுடைய சகலவிதமான தொடர்புகளையும் வைத்துக் கொண்ட இந்த மனிதர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய அந்த மலக்குகளுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். மன் அந்த, அதாவது மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார் என்று கேள்வி கேட்கப்பட்டதும் ஃபயகூலு ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று அவன் சொல்றான். ஏன் சொல்றான்? அவன் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தான், அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை பூமியிலே மதித்து வாழ்ந்தான், அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தவர்களிலே அவன் இருக்கவில்லை, அல்லாஹ்வை அடிக்கடி ஞாபகப்படுத்தினான். என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்கிறான். ஃபயகூலானி லஹு மா தீனுக்,
உன்னுடைய மார்க்கம் என்ன, எந்த கொள்கையில நீ இருந்தாய் என்று அடுத்த கேள்வி கேட்கப்படுகிறது. தீனி அல் இஸ்லாம், என்னுடைய கொள்கை இஸ்லாம் ஆகும் என்று அவன் சொல்றான். ஏன்னா அவன் இஸ்லாத்தை பின்பற்றினான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வாழ்க்கையில எடுத்து நடந்தான், அல்லாஹ் ஏவியதை அவன் எடுத்து நடந்தான், அவன் விலக்கியதை அவன் தவிர்த்து நடந்தான், அல்லாஹ்வுடைய வேதத்தை அவன் படித்தான், அல்லாஹ்வுடைய வேதம் பேசப்படுகின்ற மஜ்லிஸ்களிலே அவன் அமர்ந்து கொண்டான், அல்லாஹ்வை பற்றி ஞாபகப்படுத்தப்படுகின்ற மனிதர்களிலே ஒருவனாக இருந்தான். அல்லாஹ் சொல்றான் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று அவன் சொல்கிறான். ஃபயகூலானி லஹு மா ஹாதர் ரஜுல் அல்லதி புஇஸ ஃபீக்கும், உங்களுக்குன்னு ஒரு தூதரை அனுப்புனப்பா, தூதரை பற்றி நீ என்ன சொல்கிறாய், அவர் யார் என்று கேட்டபோது ஃபயகூலு ஹுவ ரசூலுல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு இந்த நல்ல மனிதர் சொல்றார். ஃபயகூலானி லஹு வமா இல்முக், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், இதெல்லாம் நீ எப்படி தெரிந்து கொண்டாய்? உடனே அந்த மனிதர் சொல்றார் கராத்து கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை நான் ஓதினேன், அல்லாஹ்வுடைய வேதத்தை நான் வாசித்தேன், ஃபஆமன்து பிஹி, அதில் உள்ள விஷயங்களை நான் நம்பினேன், வஸத்தக்து, அதை என் வாழ்க்கையிலே நான் உண்மைப்படுத்தினேன். நான் படித்தேன், அது உண்மை என்று நான் நம்பினேன், எனது வாழ்க்கையிலே நான் உண்மைப்படுத்தினேன். எப்படி உண்மைப்படுத்துறது? அல்லாஹ் எதை சொல்றானோ அதை வாழ்க்கையில எடுத்து நடந்தேன். தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியுடைய வாழ்க்கை முறை என்று வெறுமனே வாரையால சொல்லல, கிளிப்புள்ள மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கல, அதை நான் நம்பினேன், என் வாழ்க்கையில எடுத்து நடந்தேன். அல்லாஹ் எதை சொன்னானோ அதை நான் செய்தேன், அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை நான் தவிர்த்து கொண்டேன், அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை உலகத்திலே நான் மதித்தேன் என்று அவன் சொல்றான். இப்படி சொன்ன உடனே ஃபயுனாதி முனாதி மினஸ் ஃபிஸ் ஸமா, வானத்தில் இருந்து ஒரு சத்தம் வருகிறது, அன் சதக அபுதி, என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான், என்னுடைய அடியான் பரீட்சையிலே அவன் சித்தி அடைந்து விட்டான், அவன் உண்மையை சொல்லிவிட்டான். ஃபஅஃப்ரிசூஹு மினல் ஜன்னா, சுவர்க்கத்தில் இருந்து அவனுக்கு ஒரு விரிப்பை விரித்து விடுங்கள். வஅல்பிசூஹு மினல் ஜன்னா, சுவர்க்கத்தில் இருந்து அவனுக்காக ஒரு ஆடையை அணிவித்து விடுங்கள். வஃப்தஹூ லஹு பாபன் இலல் ஜன்னா, சொர்க்கத்தின் பக்கமாக அவனுக்கு ஒரு வாசலை திறந்து விடுங்கள் என்று வானத்திலிருந்து அல்லாஹ் தஆலா சொல்றான். கால, அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபயஅதீஹி மின் ரௌஹிஹா வ தய்யிபிஹா, சொர்க்கத்தில் இருந்து அவனுக்கு நல்ல வாசனையும் நல்ல காற்றும் வீசிக்கொண்டிருக்கும். வ யுஃப்ஸஹு லஹு ஃபீ கப்ரிஹி மத்த பஸரி, அவனுடைய பார்வை தெரிகின்ற தூரத்துக்கு அவனுடைய கபர் விசாலமாக்கப்படுகிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து சொல்கிறார்கள், வ யஅதீஹி ரஜுலுன், இப்படி இருக்கின்ற போது இந்த மூமின் கபருக்குள்ள உட்கார்ந்து கிடைக்கிறார். இப்படி இருக்கின்ற போது ஒரு மனிதர் வருகிறார், இந்த மூமின்கிட்ட ஒரு மனிதர் வருகிறார். ஹசனுல் வஜி, அவருடைய முகத்தை பார்த்தால் ரொம்ப அழகாக இருக்கிறது. ஹசனு சியாப், ரொம்ப அழகான ஆடை அணிந்திருக்கின்றார். தையிபுர் ரீஹ், நல்ல நறுமணம் அவரது மீது வீசிக்கொண்டிருக்கிறது. ஃபயகூல் அப்ஷிர் பில்லதி யசுர்ருக ஹாதா யௌமுக அல்லதி குன்த துஅத், இந்த மனிதர் வந்து என்ன சொல்றார் தெரியுமா, உன்னை மகிழ்விக்க கூடிய, உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்ல நாள் இதுவாகும். நீ உலகத்திலே வாழ்ந்த போது உனக்கு இப்படி ஒரு நாள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டதல்லவா, அல்லாஹ்வுக்கு வழிபடு, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாதே, உனக்கென்று ஒரு முடிவு நாள் இருக்கிறது, மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, கபரிலே உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுக்கு நீ பயந்து நடந்து கொள் என்றெல்லாம் உலகத்தில் உனக்கு சொல்லப்பட்டு நீ தவிர்த்து நடந்தாயே, அந்த நாள் இதுதான். ஃபயகூலு அப்ஷிர் பில்லதி யசுர்ருக ஹாதா யௌமுக அல்லதி குன்த துஅத் ஃபயகூலு லஹு மன் அன். இப்ப இந்த மூமின் பார்க்கிறார், என்னடா இது அழகான ஒரு ஆளா இருக்கிறாரு, சொல்ற செய்தியும் நன்றாக இருக்கிறது, பார்ப்பதற்கே ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்தவரை போல இருக்கிறது என்று இந்த ஆளை விசாரிக்கிறார். மன் அன்த ஃபவஜ்ஹுகல் வஜ்ஹு யஜீஉ பில் கைர், உங்களோட முகத்தை பார்க்கின்ற போது நல்ல ஒரு செய்தியை கொண்டு வந்தவரை போல தெரிகிறதே அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறார். உடனே ஃபயகூலு அன் அமலுக ஸாலிஹ், உடனே சொல்கிறார், உலகத்திலே நீ வாழ்ந்த போது செய்த நல்ல கர்மங்கள், உலகத்திலே நீ வாழ்ந்த போது செய்த நல்ல கர்மங்கள், நீ தொழுத தொழுகை, நீ நோற்ற நோன்பு, நீ செய்த தர்மங்கள், நீ உன்னுடைய நல்ல குணங்கள், நீ அல்லாஹ்வுக்கு என்று என்னத்தையெல்லாம் நீ செய்தாயோ, அல்லாஹ்வுடைய பாதையிலே நீ மக்களை அழைத்தாய், நன்மையோடு நீ ஒத்துழைத்தாய். தாவனு அலல் பிர்ரி வத் தக்வா, நீங்கள் நன்மைக்கும் தக்வாவுக்கும் உதவி செய்யுங்கள், நீ உதவி செய்தாய், அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்தாய், அல்லாஹ்வுக்கு மறைவிலும் வெளிப்படையிலும் நீ பயந்து நடந்தாய் அல்லவா, அப்படி ஒன்றைத்தான் அல்லாஹ் மனித உருவத்தில் அனுப்பியிருக்கிறான். உடனே இந்த மனிதர் சந்தோஷத்தால் சொல்றார், ஃபயகூல் ரப்பி அகிமிஸ் ஸாஅ, யா அல்லாஹ் மறுமை நாளை நீ உண்டாக்கிவிடு, ஹத்தா அர்ஜிஅ இலா அஹ்லி வ மாலி, என்னுடைய பொருளாதாரத்தை நோக்கியும் என்னுடைய குடும்பத்தை நோக்கியும் நான் சேர்த்து வைத்து என்னுடைய நல்லமல்களை நோக்கி நான் செல்ல வேண்டும் என்று இந்த மனிதர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். வேற ஒரு அறிவிப்புல வருது,
எனக்கு உலகத்தில் கொஞ்சம் போய் இதை நான் இந்த நல்ல செய்தியை சொல்லிவிட்டு வருவதற்கு அனுமதி கேட்கிறார். உடனே அவருக்கு சொல்லப்படுகிறது, நம் கனவுமத்தில் அரூஸ், இங்க வந்து யாரும் திரும்பி எல்லாம் போய் சொல்லிட்டு வர முடியாது, புது மாப்பிள மாதிரி நீ தூங்கு அப்படின்னு அந்த கபூரில் அவருக்கு சொல்லப்படுகிறது என்ற ஒரு செய்தியை வேறு ஹதீஸ் கிதாபுகளை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஒரு மனிதன் நல்லவனாக மௌத்தாகின்ற போது அவனது மௌத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சில செய்திகள். இது ஏராளமாக பல கிதாபுகளில் வெவ்வேறு விதமாக வந்தாலும் சுருக்கம் இதுதான். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க, இது நல்லதை பற்றி சொன்னது. தொடர்ந்து சொல்கிறார்கள், இன்னல் அப்தல் காஃபிர், ஒரு நிராகரிக்கக்கூடியவன். வேறு ஒரு அறிவிப்பிலே அவில் முனாஃபிக், அதாவது இரையச்சம் இருப்பதாக வெளியிலே காட்டிக்கொண்டு உள்ளத்திலே நயவஞ்சகத்தை மறைத்துக் கொண்டிருந்தவன் என்று வேற ஒரு ஹதீஸில் வருகிறது. சொன்னார்கள், இதா கான ஃபீ இன்கிதாஇ மினத் துன்யா வ இக்பாலி மினல் ஆகிரா, அவருடைய உலகத்தில் உள்ள எல்லா ஆட்ட ஓட்டமும் முடிந்து விட்டது, உலகத்தில் அவர் பண்ணிய அத்தனை எல்லா விதமான தீங்குகளும் முடிந்துவிட்டு மௌத்து வருகின்ற சந்தர்ப்பத்தில் அவர் இருக்கிறார். சொல்லுகிறார்கள், அதாவது இந்த சக்கராத்துடைய வேதனை என்று நாம் சொல்லிக்கொள்வோம், மீண்டும் அதை ஞாபகப்படுத்துகிறேன். அப்படி இருக்கின்ற போது நஸல இலைஹி மலாயிகத்தும் மினஸ் ஸமாய், வானத்தில் இருந்து இந்த மூமினுக்கு மாதிரி இந்த காபிருடைய உயிரை வாங்குறதுக்கு மலக்குமார்கள் வருகிறார்கள். எப்படிப்பட்ட மலக்குமார்கள்? சூதுல் உஜூ, அவர்களது முகங்கள் எல்லாம் மிகவும் கருமையாக இருக்கிறது, கருகும் என்று கருப்பு முகத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். மாஹுமுல் மசூ, அவர்கள் வருகின்ற போது தடித்த ரொம்ப தடிப்பமான கம்பளி புடவையை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஃபயஜ்லிசூன மின்ஹு மத்தல் பஸர், இப்படி வந்து இந்த காவிருடைய பார்வை தெரிகின்ற தூரத்திலே வந்து அமர்ந்து கொள்கிறார்கள். சும்ம யஜீஉ மலக்குல் மௌத், பிறகு மலக்குல் மௌத் வருகிறார். ஹத்தா யஜ்லிஸ இன்த ராசி, இந்த மௌத்தாக கூடிய நிலையில் இருக்கின்றவனுடைய தலைக்கு அருகிலே வந்து உட்கார்ந்து கொள்கிறார். வந்து என்ன சொல்றார்? ஃபயகூலு அய்யத்துஹன் நஃப்ஸுல் ஹபீஸா, மோசமான மனிதனே, இந்த உலகத்திலே வாழ்ந்த போது அல்லாஹ்வை நினைக்காமல் வாழ்ந்தாயே, இந்த உலகத்திலே வாழ்ந்த போது அல்லாஹ்வுடைய குர்ஆனை நீ படிக்கவில்லையே, இந்த உலகத்திலே வாழ்ந்த போது நல்லவற்றுக்காக நீ முயற்சி செய்யவில்லையே, இந்த உலகத்திலே வாழ்ந்த போது தொழுகையை நீ சரியாக நிறைவேற்றவில்லையே, இந்த உலகத்திலே வாழ்ந்த போது என்னை மறந்து நீ இந்த உலகத்திலே வாழ்ந்தாயே, அய்யத்துஹன் நஃப்ஸுல் ஹபீஸா, கெட்ட மனிதனே, மோசமான மனிதனே, உஹ்ருஜி இலா சக்தி மினல்லாஹி வகலும், அல்லாஹ்வுடைய வெறுப்பை நோக்கி நீ வெளியேறிவிடு, அல்லாஹ்வுடைய கோபத்துக்காக இந்த உடம்பை விட்டு வெளியேறிவிடு என்று அந்த மோசமான மனிதருக்கு இந்த மலக்கு சொல்றார். இந்த நேரத்தில் தான் நீங்கள் எல்லாம் பார்க்கலாம், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றான், யதுரிபூன உஜூஹஹும் வ அதுபாரஹும், இப்படிப்பட்ட மனிதர்களது உயிரை கைப்பற்றுகின்ற போது மலக்குமார்கள் முகத்திலையும் முதுகுலையும் பலமாக அடிக்கிறார்கள், முகத்திலையும் முதுகுலையும் பலமாக அடிப்பார்கள் என்ற குர்ஆன் வசனங்களை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த மலக்கை கண்டவுடன் அவனுக்கு விளங்கி போச்சு, நம்முடைய உயிர் மோசமான நிலையில போகுது, வந்திக்கிற மலக்குமார்களுடைய நிலைமையை பார்த்தா நம்முடைய நிலைமை மோசமாக இருக்க போகிறது. அந்த நேரத்திலே தான் சொல்றார், ரப்பிர்ஜிஊனி, யா அல்லாஹ் என்னை இந்த உலகத்துக்கு நீ திருப்பி அனுப்பிவிடு, லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் விட்ட அந்த உலகத்தில் நான் நல்ல செயலை செய்ய போகிறேன், நான் நல்லவனாக மாறப்போகிறேன், யா அல்லாஹ் என்னை நீ பூமிக்கு திருப்பி அனுப்பிவிடு என்று சொல்றார். அல்லாஹ் சொல்றான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, என்னப்பா இந்த நேரத்தில் வந்து நீ இந்த வார்த்தையை சொல்றிய, இது வெறும் வார்த்தையா போச்சே என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் அவனுக்கு பதில் சொல்றான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் இன்னும் இடத்துல சொல்றான், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தந்தவற்றிலிருந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள், மின் கப்லி அன் யாத்திய அஹதஹுமுல் மௌத், உங்களிலே ஒருவருக்கு மௌத் வருவதற்கு முன்பு, ஃபயகூல ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், இந்த மௌத் ஒருவனுக்கு வந்தால், யா அல்லாஹ் என்னை நீ கொஞ்ச நேரம் இந்த பூமிக்கு திருப்பி அனுப்ப கூடாதா, லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் இந்த விட்டு வந்த பூமியிலே நல்ல காரியத்தை செய்ய போகிறேன், அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்ய போகிறேன் என்று இந்த மனிதர் அந்த நேரத்தில் தான் புலம்புகிறார் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் விடுவானா? விட மாட்டான். அல்லாஹ் சொல்றான், உனக்கென்று ஒரு நேரம் தரப்பட்டிருந்தது, அந்த நேரத்தை நீ தாண்டி விட்டாய். இதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ யதூபு தௌபத, நிச்சயமாக ஒரு மனிதனுடைய தௌபாவை, பாவ மன்னிப்பை அல்லாஹ் எது வரைக்கும் ஏற்றுக்கொள்றான் தெரியுமா? மாலம் யுகர்கிர், இந்த தொண்டைக்குழிய உசுறு அடைஞ்சதுக்கு பிறகு கேட்கறது அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். தொண்டைக்குழிய உயிர் அடைகின்ற சந்தர்ப்பத்தில் இருக்கும் வரையும் ஒரு மனிதனுடைய அந்த அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். எனவேதான் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
மன் கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ், எந்த ஒரு மனிதனுடைய வார்த்தை இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமைந்து விடுமோ தஹலல் ஜன்னா, அவன் சொர்க்கத்துக்குள்ள போவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள்? அந்த உயிர் தொண்டக்குழி அடைய முன்னுக்கு சொல்லணும். அதனாலதான் அபூ தாலிப் என்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாச்சாவுக்கு போய் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? சாச்சா, இந்த கலிமாவை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்காக இந்த கலிமாவை கொண்டு நான் போராடுகிறேன், வாதாடுகிறேன் என்று சொன்னார்களே. இறுதி வார்த்தை ஒரு மூமினுக்கு சரியாக இருக்க வேண்டும். நிறைய பேர் நம்மெல்லாம் எப்படி நினைக்கிறோம், நாங்க சரியான மூமினா வாழ்றோம், நாங்கெல்லாம் ஏகத்துவத்தில் வாழ்றோம், நாங்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு விசுவாசமா வாழ்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இறுதி மூச்சு வரைக்கும் அந்த நினைப்பு நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னர் ரஜுல லயஅமலு அமல அஹ்லில் ஜன்னah, ஒரு மனிதன் இருப்பான், அவன் கடைசி மட்டும் சொர்க்கத்துக்குரிய வேலையை செய்து கொண்டிருப்பான். எந்த அளவுக்கு தெரியுமா? அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில ஒரு முழந்தான் கிடக்கும். இப்படி கடைசி சந்தர்ப்பத்தில் என்ன செய்வான் தெரியுமா? அவன் ஒரு நரகத்துக்குரிய காரியத்தை செஞ்சு நரகத்துக்கு போய் விடுவான் என்று சொன்னார்கள். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் கூட இறுதி நிலையை கொண்டுதான் எல்லாம் தீர்மானிக்கப்படும் என்று சொன்னார்கள். எனவே நாங்கள் அடிக்கடி துஆ செய்ய வேண்டும். எப்படி தெரியுமா? யா அல்லாஹ் யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுகின்றவனே, சப்பித் கல்பி அலா தீனி, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலே உறுதிப்படுத்து, கடைசி வினாடி வரைக்கும் நாங்கள் வழிதவறி போய்விடக் கூடாது என்பதற்காக இந்த துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி செய்வார்கள். எனவே கடைசி அந்த நிமிடம் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்ற உள்ளங்கள் நம்முடைய உள்ளமாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, கடைசி வரைக்கும் நாங்கள் ஒரு நாளும் தைரியம் பேசக்கூடாது, நான் சரியான ஒரு மூமினாக இருக்கிறேன், நிச்சயமாக நான் சொர்க்கத்துக்கு போவேன் என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஹதீசுகள் நமக்கு அப்படித்தான் சொல்கிறது. யுஸ்பிஹுர் ரஜுலு மூமினன், காலையிலே ஒரு மனிதன் மூமினாக இருப்பான், வ யும்சி காபிரன், மாலையிலே காபிராக இருப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். பாதிரு பில் அமாலி ஃபித்னன், ஃபித்னாவுக்கு முன்பு நீங்கள் நல்லமல்களுக்காக நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போடுங்கள். யுஸ்பிஹுர் ரஜுலு ககித்இல் லைலில் முதுலிம் என்றார்கள். இருள் புலம்புகளை போன்று உங்களை நோக்கி குழப்பங்கள் வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கெட்ட மனிதனது நிலையை பற்றி சொல்கிறார்கள், நீ மோசமான நிலையிலே உலகத்திலே வாழ்ந்தாய், அல்லாஹ்வுடைய வெறுப்புக்காக நீ வெளியேறிவிடு, அல்லாஹ்வுடைய கோபத்தை நோக்கி நீ வெளியேறிவிடு என்று சொன்னதும் ஃபதஃபர்ரகு ஃபீ ஜஸதிஹி ஃபததஃபர்ரகு ஃபீ ஜஸதிஹி, இந்த கெட்ட மனிதனுடைய உயிர் வெளியே வராது. நல்லவனுடைய உயிர் தானா வந்துடுது, கெட்ட மனிதனுடைய உயிர் வெளியே வராது. உடம்புல அங்கும் இங்குமாக ஓடுது, உடம்புக்குள்ள சுத்தி தெரியுது. அதனால அந்த கெட்டவன் மூத்தா போகும்போது ரொம்ப கஷ்டப்படுறது நீங்க பார்க்கலாம். வெளிப்படையான சில அடையாளங்கள்ல சிலருடைய மூத்துக்களை நாங்கள் கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். வெளிப்படையில் இவர் சொர்க்கவாதி நரகவாதி என்று சொல்ல முடியல என்றாலும் சில மனிதர்களுடைய நிலைமையை நாங்கள் இறுதியில் பார்த்தால் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ஓடிக்கொண்டிருக்கின்ற போது வந்த மலக்குமார் என்ன செய்யறாங்க தெரியுமா? அந்த மலக்குல் மௌத் புடுங்கி எடுக்கிறார்கள். எந்த அளவு தெரியுமா? கமா யுன்தஸஉ ஸுஃபூது மினஸ் ஸுஃபூபில் மப்லூல், நனைந்த ஒரு கம்பளி புடவையில் இருந்து அந்த கம்பளியில் இருந்து எப்படி ஒரு முடியை புடுங்கிறது கஷ்டமாக இருக்குமோ அதுபோன்று கடினமாக அந்த உயிர் பிடுங்கி எடுக்கப்படும். ஃபயஅஹுதுஹா, உடனே இந்த உயிரை கைப்பற்றி எடுத்துக்கொள்வார்கள். ஃபஇதா அஹதஹா, இந்த உயிர் எடுக்கப்பட்ட உடனே லம் யதஉஹா ஃபி யதிஹி தர்ஃபத் ஐனின், கொஞ்ச நேரம் கூட அந்த உயிரை வைக்க மாட்டார்கள். ஹத்தா யஜஅலுஹா ஃபி தில்கல் மசூ, இந்த கொண்டு வந்த கம்பளி புடவையால இந்த உயிரை சுற்றி கொண்டு வயஹ்ருஜு மின்ஹா கஅத்தியன் ரீஹி ஜீஃபத்தின் உஜிதத் அலா வஜ்ஹில் அர்த், இந்த பூமியில ஒரு மனுஷன் செத்து போய் ஒரு 10 நாள் தாண்டி அந்த மையத்தை நீங்க எடுக்க போனீங்கன்னா அதுல இருந்து ரொம்ப கடுமையான ஒரு நாற்றம் வீசும். அதெல்லாம் எங்களுக்கு அனுபவம் இருக்கிறது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 5 கிலோமீட்டருக்கு அங்கால ஒரு மனித பிணம் வாசம் வீசும். அவ்வளவு பயங்கரமான ஒரு துருவாடை மனிதனுடைய புணத்திலிருந்து வரும். சில நேரம் நீங்கள் எல்லாம் அனுபவப்பட்டிருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த கெட்ட மனிதனுடைய உயிரை வானத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்ற போது ஃபயஹ்ருஜு மின்ஹா கஅத்தியன் ரீஹி ஜீஃபத்தின் உஜிதத் அலா வஜ்ஹில் அர்த், இந்த பூமியிலே இருக்கின்ற ஒரு பிணத்திலிருந்து வருகின்ற அந்த துர்நாற்றத்தை விட மிகவும் மோசமான ஒரு நாற்றம் இந்த உயிரிலிருந்து வீசிக்கொண்டிருக்கும். ஃபயஸ்அதூன பிஹா, வானவர்கள் மலக்குகள் இந்த வானத்தை நோக்கி இந்த உயிரை கொண்டு செல்கிறார்கள். ஃபலா யமுர்ரூன பிஹா அலா மலஇம் மினல் மலாயிகத்தி இல்லா காலு மா ஹாதர் ரூஹுல் ஹபீஸ், வானத்தை நோக்கி கொண்டு போகும்போது இடையில மலக்குமார்கள் விசாரிக்கிறாங்க, யாரப்பா இவ்வளவு ஒரு மோசமான ஒரு மனிதன், இவ்வளவு நாற்றம் வீசி கொண்டிருக்கிறது, இது யாருடைய உயிர் என்று விசாரிக்கிறார்கள். ஃபயகூலூன ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னாருடையது என்று பி அக்பஹி அஸ்மாஇஹி அல்லதி கான யுஸம்மா பிஹா ஃபித் துன்யா,
இந்த உலகத்திலே சொல்லப்பட்ட ஒரு மோசமான பெயரை சொல்லி இன்னாருடைய உயிர் கொண்டு செல்லப்படுகிறது என்று சொல்கிறார்கள். ஹத்தா யுன்தஹா பிஹி இல ஸமாஇ துன்யா, இந்த உலகத்திலே இருந்து முதலாவது வானத்துக்கு இந்த உயிர் கொண்டு செல்லப்படுகிறது. ஃபயுஸ்தஃப்தஹு லஹு, வானத்தை திறக்குமாறு மலக்குமார்களிடத்திலே கொண்டு போன அந்த உயிரை கொண்டு போனவர்கள் அனுமதி கேட்கிறாங்க. ஃபலா யுஃபத்தஹு லஹு, இவருக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்பட மாட்டாது. மூமினுக்கு அல்லாஹ் வானத்தை திறக்கிறான், காவிருக்கு வானத்தின் கதவுகள் திறக்கப்பட மாட்டாது சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுகிறார்கள். இன்னல்லதீன ஸ்தக்பரு, யார் இந்த அல்லாஹ்வுடைய வசனங்களை ஏற்றுக்கொள்வதிலே பெருமை எடுத்து அதிலே பிடிவாதமாக இருக்கிறார்களோ, எவர்கள் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறார்களோ, லா துஃபத்தஹு லஹும் அபுவாபுஸ் ஸமா, வானத்தின் வாசல்கள் அவர்களுக்காக திறக்கப்பட மாட்டாது. வலா யதுகுலூனல் ஜன்னா, அவர்கள் சொர்க்கத்துக்குள்ள நுழையவே மாட்டார்கள். ஹத்தா எலிஜல் ஜமலு ஃபி சம்மில் ஹியாத், ஒரு ஊசியினுடைய ஓட்டைக்குள் ஒட்டகம் நுழையாதவரையும் அவர்கள் சொர்க்கத்துக்குள்ள நுழையவே மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுறாங்க. ஃபயகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல், கண்ணியமும் மகத்துவமும் உள்ள அல்லாஹ் சொல்றான், உக்துபு கிதாபஹு ஃபீ சிஜ்ஜீன், பூமியினுடைய அடிப்பாகத்தில் இருக்கின்ற சிஜ்ஜீன் என்ற அந்த இடத்தில் இந்த கெட்டவனுடைய உயிரை பதிந்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஃபத்துத்ரஹு ரூஹுஹு தர்ஹன், வானத்திலே அந்த உயிர் பூமியை நோக்கி வேகமாக வீசப்படுகிறது சொல்லிவிட்டு இன்னும் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுகிறார்கள். ஒமை யுஷ்ரிக் பில்லாஹி, எவன் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்து இந்த பூமியிலே வாழ்கிறானோ, ஃபகஅன்னமா ஹர்ர மினஸ் ஸமா, வானத்தில் இருந்து வீசப்பட்டு ஃபதக்தலிஃபு தைர் அவ் தஹ்வி பிஹி ரீ, காற்று அடிச்சுக்கிட்டு போய் சிதறி போய் கிடப்பானே அந்த மாதிரி இல்ல பல்லது பறவைகள் கொத்தி கொண்டு போட்டது போல அவனுடைய நிலைமை இருக்கும் அப்படின்னு அல்லாஹு தஆலா இந்த சொல்லக்கூடிய இந்த வசனத்தை ஓதுறாங்க. சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபதுஆது ரூஹுஹு ஃபீ ஜஸதிஹி, திருப்பி அவனுடைய உடம்பிலே, அந்த கெட்டவனுடைய உடம்பிலே அந்த உயிர் ஊதப்படுகிறது. வயாத்தீஹி மலக்கான், ரெண்டு மலக்குமார்கள் வருகிறார்கள். ஃபயுஜ்லிசானிஹி, வந்து அந்த மனிதரை உட்கார வைத்து விட்டு ஃபயகூலானி லஹு மன் ரப்புக், உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்கிறாங்க. ஃபயகூலு ஹா ஹா லா அத்ரி, எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது என்று அவன் சொல்றான். எப்படி உனக்கு தெரிய போகுது? பூமியில வாழ்ந்த போது அல்லாஹ்வை பத்தி உனக்கு நினைப்பு வந்ததா? அல்லாஹ்வுடைய சட்டங்களை, அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை, அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்க வேண்டும் என்று நீ நினைத்தாயா? அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி வாழ வேண்டும் என்று நீ நினைத்தாயா? அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகை உனக்கு ஞாபகம் வந்ததா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி உனக்கு எண்ணம் வந்ததா? எப்படி நீ பூமியில வாழ்ந்தாய்? அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தாய். ஒமன் நாரத அன் திக்ரி, எவன் என்னுடைய நல்லுபதேசத்தை புறக்கணித்து விட்டானோ ஃபஇன்ன லஹு மைஸத்தன் லங்கா, பூமியில் அவனுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா, அவனை நாங்கள் கியாமத்துடைய நாளிலே குருடனாக எழுப்புவோம். உடனே அல்லாஹ் இடத்துல கேட்கிறான், பூமியில வாழ்ந்த போது நான் நல்ல பார்வையுடனாக இருந்தேன், நல்ல மனுஷனை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன், எதுக்காக நீ என்னை குருடனாக எழுப்பி விட்டாய் என்று கேட்கிறான். அல்லாஹ் சொல்றான், கதாலிக்க அத்தத்துக்கு ஆயாத்துனா, எங்களுடைய வசனங்கள் உனக்கு ஓதி காண்பிக்கப்படலையா? என்னுடைய அத்தாட்சிகள் உனக்கு சொல்லப்படலையா? நீ அதை மறந்து விட்டாய். வக்கதாலிக்கல் யௌம துன்சா, இன்றைய தினத்திலே இவ்வாறு தான் நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வை மறந்து வாழுகின்ற சமூகத்தை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் மக்கள், அதாவது தீனை பின்பற்றாமல் இந்த உலகத்தை நோக்கி வேகமாக செல்கின்ற மனிதர்களை பார்க்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை தெளிவாக நமக்கு சொன்னார்கள். அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லஸ்ஸாத், இன்பங்களை உடைத்தருகின்ற மௌத்தை நீங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்துங்கள். நாங்கள் எல்லாம் நினைக்கிறோம், ஏதோ நாங்கள் எல்லாம் எதிர்கால திட்டம் போட்டு ஒரு 100-150 வருஷம் வாழ்ற மாதிரி திட்டம் போடுறோம். சகோதரர்களே, நிச்சயமாக இந்த அறையில் இருந்து நாம் எழும்பி செல்வோம் என்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் உத்தரவாதம் இல்லை. எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம், ஒரு பிரயாணம் போறாங்க, திடீர்னு செய்தி வருது, ஆள் மூத்தா போய் தராம அப்படின்னு சொல்லி படுக்கிறார்கள், தூங்குகிறார்கள். காலையில பார்த்தா மையத்து என்று நம்ம செய்தியை பார்க்கிறோம். அண்மையில கூட நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. நம்முடைய ஊரை சேர்ந்த ஒரு சகோதரர் கத்தாரில் மூத்தா போய்க்கிறார். எப்படி தெரியுமா? இரவு படுத்தார ஆள் எழும்பலன்னு ரூமை உடைச்சி பார்த்தா ஆள் மௌத்து. இதான் சகோதரர்களை இன்றைய நிலை. என்ன நடக்குது தெரியுமா? இன்றைக்கு பார்க்கிறோம், எத்தனையோ நம்முடைய பகுதிகளிலே ரூமுகள் இருக்கிறது, பார்த்தா அங்கே டிவி ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன படம்?
மோசமான படங்கள், மோசமான காட்சிகள், மோசமான பேச்சுகள், அந்த இடத்திலெல்லாம் அல்லாஹ்வை பற்றி பேசப்படுவதில்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை பற்றி பேசப்படுவதில்லை. முழுக்க முழுக்க இந்த உலகத்தை பற்றிய பேச்சுக்கள், முழுக்க முழுக்க இந்த உலகத்தை பற்றிய திட்டங்கள், முழுக்க முழுக்க பாவத்தை பற்றிய திட்டங்கள். இன்னும் சொல்றேன்டா, சில ரூமுகளில் படுக்கும்போது அந்த ஒரு மோசமான காட்சியை பார்த்துக்கிட்டே படுக்கணும் மாதிரியான இடங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்படியே ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கையில் ரிமோட் கண்ட்ரோலோட படுத்து கிடக்கிறான் ஒருத்தன், ஆள் மௌத்து முடிஞ்சு போச்சு. இப்படியான அதாவது சோகமான, இன்னும் சொல்றால் கவலையான ஒரு நிலைமைகளை எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இதையெல்லாம் கண்டிக்கிறான் சகோதரர்களே. அதனால அல்லாஹ் சொல்றான், சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், நீங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கி செல்லுங்கள். நீங்கள் எல்லாம் நினைக்காதீர்கள் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். அல்லாஹ் என்ன சொல்றான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே. இந்த பள்ளிவாசல்ல கூட தூண் எழுதி வச்சுக்கிறாங்க, தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலே நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஅன், அல்லாஹ்வுடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறதுக்காக காத்திருக்கிறான். நம்ம எல்லாம் நினைக்க கூடாது இந்த உலகத்துல மனுஷன் மாதிரி இல்ல அல்லாஹ். மனிதன் ஒன்றை மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ் சொல்ற, அடே நீ மூத்துக்கு முதல்ல துண்ட குழியில உயிர் வரும் வரைக்கும் சான்ஸ் தானே. எதுக்கு தெரியுமா? நம்மளை நரகத்தில் போடக்கூடாது என்பதற்காக தருகிறான். ஏனென்றால் அதிலே தாங்க முடியாத சகோதரர்களே. ஏனென்றால் அந்த வேதனை அல்லாஹ் சொல்றான், இன்ன அஸாபஹா கான கராமா, இந்த வேதனை என்பது மகத்தான ஒரு பயங்கரமானதாக இருக்கிறது. இன்னஹா சாத் முஸ்தகர்ரம் முகாமா, கொஞ்ச நேரம் கூட அதில் இருக்க முடியாது. அல்லாஹ் இதுக்குத்தான் அந்த மனிதனை பாதுகாக்கிறதுக்கு திரும்ப திரும்ப அல்லாஹ் வாய்ப்பை கொடுக்கிறான். அவனுடைய ஆயுளை நீட்டி கொடுக்கிறான், அவனுக்கு சந்தர்ப்பத்துங்களை கொடுக்கிறான், அவனுக்கு சில ஆபத்துக்களை உலகத்தில் வர வச்சு மரணத்தை பற்றிய பயத்தை உண்டாக்கி பார்க்கிறான். இப்படியான சந்தர்ப்பத்தை எல்லாம் அல்லாஹ் எதுக்கு கொடுக்கிறான் தெரியுமா? மனிதன் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக. அந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கு ஏன் தந்தான்? மன்சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குபிர லஹுமா தகத்தம மின் தம்பிஹி, ஈமானோடும் அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்து நீங்கள் ரமலான்ல நோம்பு பிடிச்சீங்கடா கடந்த காலத்தில் உள்ள பாவங்களை போக்கி விடுவேன் என்று சொல்றான். எதுக்கு இதெல்லாம் போக்குறன்றான்? நன்மைக்கு ஒண்ணுக்கு பல மடங்கு தாரா அல்லாஹ், பாவத்துக்கு ஒண்ணுக்கு ஒண்ணுதான் தாரான். அல்ல அந்த அளவு இரக்கம் உள்ளவன். இதுக்கெல்லாம் மனிதன் போய் மாட்டிக்கொள்ள கூடாது என்பதற்கு இவ்வளவு சலுகையையும் தந்து ஒருத்தன் தவறி போறான் என்றால் அவன் நிச்சயமாக தண்டிக்கப்படக்கூடியவன். உதாரணத்துக்கு நான் ஒன்னு சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா நன்மையையும் தீமையையும் இவ்வளவுதான் என்று விதித்து விட்டான். ஒரு மனிதன் மன் ஹம்ம பிஹஸனத்தின் ஃபலம் யஅமல்ஹா, ஒரு மனிதன் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான், ஆனால் அவன் செய்யல. அல்லாஹ் கதபஹல்லாஹு இந்தஹு ஹஸனத்தன் காமிலத்தன், அவன் அந்த நினைச்சான் என்பதற்காக அல்லாஹ் முழுமையான ஒரு நன்மையை அவனுக்கு எழுதி விடுகிறான். வமன் ஹம்ம பிஹஸனத்தின் ஃபயஅமலுஹா, ஒரு நன்மையை நினைத்து அதை செய்து விட்டான் என்றால் 10 முதல் 700 வரைக்கும் அவனுக்கு நன்மையை கொடுக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதே நேரம் ஒரு பாவத்தை ஒருத்தன் நினைக்கிறான், விபச்சாரம் பண்ணணும்னு நினைக்கிறான், படம் பார்க்கணும்னு நினைக்கிறான், தப்பு பண்ணணும்னு நினைக்கிறான். மன் ஹம்ம பிஸய்யிஅத்தின் ஃபலம் யஅமல்ஹா, அல்லாஹ்வுக்கு பயந்து அதை விட்டுறான். நன்மையினுடைய பார்வையில் பார்த்தா என்ன செய்யணும்? நினைச்சான் தானே, அதுக்காக அவனுக்கு ஒரு தீங்குன்னு சொல்லணும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? நினைச்சதை அவன் செய்யாம விட்டான் பாருங்க, அதுக்காக அல்லாஹ் என்ன செய்யறான்? அவனுக்கு ஒரு நன்மையை கொடுக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவன் நினைச்சதை செஞ்சிட்டான், அப்போ ஒரு நன்மைதான், ஒரு தீமை தான், அவனுக்கு ஒரு தீமை தான் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்க? இந்த மனிதனுக்கு தண்டனை கொடுக்க கூடாது என்பதற்கான முடியுமான தள்ளுபடிகளை எல்லாம் அல்லாஹ் செய்திருக்கிறான். எப்படியாவது இவனை சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போக வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் செய்கிறான். இறுதி மூச்சு வரைக்கும் அவனுக்கு வாய்ப்பை கொடுக்கிறான். இதையும் மீறி அவன் பாவத்தில் தான் நான் வாழுவேன் என்று பிடிவாதமாக இருக்கின்ற போதுதான் என்ன நடக்குது? அவனுடைய இறுதி நிலைமை ரொம்ப மோசமானதாக இருக்கிறது. கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. உன்னுடைய ரப்பு யார் என்றால் அல்லாஹ், அவன் நினைச்சாத்தான் அவனுக்கு ரப்பு அல்லாஹ் என்று வரப்போகிறது. அவன் அல்லாஹ் என்று சொல்ல மாட்டான். ஹாஹா லா அதிரி, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்று சொல்கிறான். உன்னுடைய மார்க்கம் என்னப்பா? ஃபயகூலானி மா தீனு, உன்னுடைய கொள்கை என்ன என்று கேட்கின்ற போது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்று புலம்புறான். ஹா என்று சொல்வது அரபுல அம்மோ அப்போன்னு எல்லாம் கத்துவாங்க, அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சத்தம். ஃபயகூலானி லஹு மா ஹாதர் ரஜுல் அல்லதி புய்த ஃபீக்கும், உங்களுக்கு தூதர்னு ஒருவரை நான் அனுப்பி இருந்தேன், அவரை பற்றி யார் என்று நீ சொல்லி என்று சொன்னவுடன் அதுவும் எனக்கு தெரியாது, ஹா ஹா லா அதிரி என்று சொல்றார். ஃபயுனாதி முனாதி மினஸ் ஸமா, வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. அன் கதப அப்தி, என்னுடைய அடியான் பொய் சொல்லிவிட்டான். ஃபஅஃப்ரிசூ லஹு மினன் நார், நரகத்தின் பக்கம் அவருக்கு ஒரு விரிப்பை விரித்து விடுங்கள். வஃப்தஹூ லஹு பாபன் இலன் நார், நரகத்திலிருந்து அவருக்கு ஒரு வாசலை திறந்து விடுங்கள் என்ற ஒரு சத்தம் வருகிறது. ஃபயஅதீஹி மின் ஹர்ரிஹா வ ஸமூமிஹா, அங்கிருந்து விஷம் கலந்த காற்று அவனுக்கு வீசிக் கொண்டிருக்கிறது. ஃபயுலையிகு அலைஹி கப்ருஹு,
அவனுடைய கபறுகள் அவனுக்கு நெருக்கடியாக்கப்படுகிறது. எந்த அளவு என்றால் ஹத்தா தஹ்தலிஃப ஃபீஹி அத்லாஉஹு, அவனுடைய விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நொறுங்குகின்ற அளவுக்கு அவனுடைய கபறுகள் அதாவது நொறுக்கப்படுகிறது, நெருக்கப்படுகிறது. நஊது பில்லாஹி மின்ஹா, நஊது பில்லாஹி மின்ஹா, நஊது பில்லாஹி மின்ஹா. அவ்வளவு மோசமான ஒரு நிலையை அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மனிதன் சந்திக்கிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தஅவ்வது பில்லாஹி மின் அஸாபில் கபர், கபருடைய வேதனையில் இருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். தஅவ்வது பில்லாஹி மின் அஸாபில் கபர், கபருடைய வேதனையில் இருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கபர் வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத்தி வ அஊது பிக்க மின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி தஜ்ஜாலை பற்றி துஆ கேட்பாங்க. அதே மாதிரி கபருடைய வேதனை பற்றி துஆ கேட்டாங்க. உலகத்தில் இருக்கின்ற கஷ்டங்களை பற்றி துஆ கேட்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, அவனுடைய கபர் மிகவும் நெருக்கடிக்கு ஆக்கப்படுகிறது. இப்படி இருக்கின்ற போது வயதீஹி ரஜுலுன், ஒரு மனிதர் வருகிறார். கபீஹுல் வஜ்ஹ், அவருடைய முகத்தை பார்த்தால் ரொம்ப அசிங்கமாக தெரிகிறது. கபீஹு சியாப், அவருடைய ஆடைகளை பார்த்தால் ரொம்ப மோசமாக இருக்கிறது. முன்தினுரி, அவருடைய வாடை ரொம்ப ஒரு துருவாடை வீசிக் கொண்டிருக்கிறது. ஃபயகூல், இந்த மனிதர் வந்து சொல்றார், அபஷிர் பில்லதி யசூஉக ஹாதா யௌமுக அல்லதி குன்த தூஅத், உலகத்திலே நீ வாழ்ந்த போது உனக்கு தண்டிக்கப்படும் என்று சொல்ல நாள் இதுவாகும், உனக்கு வேதனை தரப்படும் என்று சொல்லப்பட்ட நாள் இதுதான், அந்த நாளை நீ உனக்கு செய்தியாக பெற்றுக்கொள் என்று சொன்ன உடனே ஃபயகூல் மன் அன்த், உன்னை பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்கிறதே, உன்னுடைய வாசம் ரொம்ப மோசமாக இருக்கிறதே, நீ யார் என்று கேட்கின்றார். உடனே அந்த மனிதர் சொல்றார், ஃபயகூல் அன் அமலுக்கல் ஹபீஸ், உலகத்திலே நீ வாழ்ந்தபோது செய்த மோசமான காரியங்கள், உலகத்திலே நீ செய்த பாவங்கள், உலகத்திலே நீ செய்த அட்டூழியங்கள், இதை அல்லாஹ் என்னை மனித உருவத்திலே அனுப்பியிருக்கிறான் என்று சொன்னதும் ஃபயகூல் ரப்பி லா துக்மி ஸாஅ, யா அல்லாஹ் எனக்கு கியாமத்தை உண்டாக்கிறாதே, கியாமத்தை உண்டாக்காதே என்று இந்த மனிதர் புலம்புகிறார். எனவே தான் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்னத் அஹ்மதிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. எனவே இது நமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். எனவேதான் சஹாபாக்கள் எல்லாம் இந்த கபருடைய வாழ்க்கைக்கு அடிக்கடி பயப்படுவார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபரடிக்கு வந்தாலே சும்மா அழுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்பாங்க தோழர்கள், உஸ்மான் அமீருல் முஃமினீனே, எதுக்கு இந்த கபருக்கு வந்தா ரொம்ப நீங்க கூடுதலாக அழுகிறீர்கள் என்று கேட்டதும் சொல்வார்கள், ஒரு மனிதன் சந்திக்கின்ற முதலாவது வீடு அவன் கபராகும், இதிலே அவன் வெற்றி பெற்று விட்டால் அதற்கு பிறகு உள்ள வாழ்க்கையெல்லாம் அவனுக்கு வெற்றியாகிவிடும், இதிலே அவன் தோல்வி அடைந்து விட்டால் இதற்கு பிறகுதான் அவனுடைய தோல்வி ஆரம்பமாகிறது, எனவேதான் அதை நினைத்து நான் அழுகிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதெல்லாம் நாம் சிந்திப்பதற்கான செய்திகள். இதுல இருந்து நாம என்ன பாடம் படிக்கிறோம் தெரியுமா? நாங்க என்ன நிலையில் இருக்கிறோம்? அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களாக இருக்கிறோமா? அடுத்தவர்கள் நம்மளை பற்றி சொல்கிறார்களா இல்லையா ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மை பற்றி நமக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு நாம எந்த அளவு மறைமுகமாக பயப்படுகிறோம், எந்த அளவு நாம் அல்லாஹ்வுக்கு பயந்து நம்முடைய செயல்பாடுகளை சீர்படுத்துகிறோம் என்று நாம் ஒருவரை ஒருவர் பரிசோதித்துக் கொண்டோம் என்றால், இந்த மௌத்துக்கு பிறகு இருக்கின்ற இந்த கபரு வாழ்க்கையிலிருந்தும் அதற்கு பிறகு இருக்கின்ற அந்த வாழ்க்கையிலிருந்தும் அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். கபரிலே கிடைக்கின்ற இன்னல்களில் இருந்து நம்மளை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நிச்சயமாக அவனுக்கு பயந்து நாங்கள் வாழ்கிறோம், அவனுக்கு பயந்துதான் இப்படியான நல்ல சபைகளிலே ஒன்று கூடியிருக்கிறோம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் அவனுடைய பாக்கியம் நிறைந்த அந்த கபரு வாழ்க்கையை வெளிச்சமாக்கி மறுமையிலே நமக்கு சொர்க்கத்தை தருவானாக தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து முடிக்கிறேன். வா கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.